தெலுங்கானால நான் லாஸ்ட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல நான் தெலுங்கானால நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாஜகவுக்கு ஐ ஹவ் ஒர்க்ட் ஆஸ் அ இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏதோ நம்மளால ஆன ஒரு சின்ன பங்களிப்பு சோஷியல் மீடியா சைடு. இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பொறுப்பு தான், அது பதவி கிடையாது, அது ஒரு பொறுப்பு. சினிமாக்காரி நான், சினிமா உலகத்தை சேர்ந்தவர், எங்கள் தலைவர், எங்கள் அணியின் தலைவர் திரு சிவா அவர்கள். அதனால அந்த ஒரு சேர்ந்து நாங்கள்லாம் ஒர்க் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் நம்மளை அவருக்கு டீமில் நமக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறாரு பொறுப்பு. சரத் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன கொடுக்கல சொல்லுங்க. அவர் வந்ததும் அவருக்கு இமீடியட்டாக அவர் கட்சியை பாஜகவில் இணைச்சதுமே அவங்களுக்கு விருதுநகர்ல எம்பி சீட்டு கொடுத்தாங்கடா இல்லையா? அது தேர்தலுக்காக கொடுக்கறது இல்ல. அது இல்ல என்ன நீங்க இப்ப கட்சியில பிரச்சாரம் பண்ணணும். கஸ்தூரி மயிலாப்பூர்ல நிக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணணும். சரத்குமார் உறுப்பினர், தேசிய செயற்குழு உறுப்பினராக அவர் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறார். இன்னைக்கு அவர்களுக்கு என்ன இருக்கோ பொறுப்பு, வானதி அவர்களுக்கு என்ன இருக்கோ பொறுப்பு, அதே தேசிய செயற்குழு மகிழா தலைவியால இருக்காங்க. இல்லங்க, தேசிய செயற்குழுல சரத்குமார் ஐயா இருக்கிறாங்க. அவருக்கு இதுக்கு மேல என்ன பொறுப்பு வேணும் அப்படிங்கறத அவர் கட்சிக்குள்ள அவர் இல்ல மேடம், அவர் கட்சியில இருந்துட்டு வந்த கருநாகராஜனுக்கு மாநில துணைத் தலைவர் பொறுப்புல இருக்காரு. அவர் கட்சியில நம்பர் 2 இருந்தவர். இல்ல நீங்க சொல்றது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சரத் அவர்கள் இப்ப பார்லிமெண்ட் தேர்தலும் போது கருநாகராஜன் அவர்கள் பல வருடங்களாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதனால எப்படி நீங்க அதை கம்பேர் பண்ண? இல்ல மேம், அவருக்கே தலைமை வகித்த ஒருத்தர் சேர்றாரு அப்படிங்கிறப்ப அது ஒரு சரத்குமார் ஒரு பிரபல நடிகர். இல்ல எம்பியாவும் எம்எல்ஏவாவும் அவர் வேற கட்சிகள்ல இருந்தாருங்க. அப்படிப்பட்டவருக்கு வர்றாருல்ல, அப்புறம் இல்ல வந்திருக்கிறாரு. அவருக்கான அங்கீகாரத்தை கட்சி கொடுக்க தவறாது. அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அவர் தான் சொல்லணும்.